இந்த மண்ணில் ஆன்மீகத்தில் உண்மையான புரட்சி செய்த ஓர் மகான் உண்டென்றால் அவர்தான் இந்த மண்ணுலகம் தவமிருந்து பெற்ற ராமானுஜர். திருக்கோயிலின் கோபுர உச்சிக்கு நின்று அந்த 8 எழுத்து மந்திரத்தை நெஞ்சார உளமாற வாயாரச் சொல்கின்றார். காரணம், ஜாதி மத இன பேதம் கிடையாது. என்னால் பிறருக்கு புனர்வாழ்வு, எனக்கு நரகமென்றால் குருவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று குருவையே கிடுகிடுக்க வைத்த உண்மையான புரட்சி மகான் ராமானுஜர். இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் ஒரு புரட்சியாளரை பற்றி, ஒரு புதுமைகளின் அவதாரத்தை பற்றி, இந்த மண்ணே போற்றிய ஒரு மகானை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். இன்றைக்கு புரட்சி என்கின்ற வார்த்தைக்கு பல பேருக்கு அர்த்தமே தெரிவதில்லை. அவரவர்கள் செய்வதெல்லாம் புரட்சி என்கின்ற அடைமொழியை இட்டுக்கொண்டு எல்லோரும் புரட்சியாளர்கள் என்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் ஆன்மீகத்தில் உண்மையான புரட்சி செய்த ஓர் மகான் உண்டென்றால் அவர்தான் இந்த மண்ணுலகம் தவமிருந்து பெற்ற ராமானுஜர். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய திருக்கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை என்கிறார்கள். நான் ஒன்று சொல்வேன், தமிழில் திருமணம், தமிழில் குடமுழுக்கு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் உண்மையான ஆன்மீகம், தமிழின் சிறப்பு திரு ஆலயங்களில் நின்று நிலைப்பதற்கு தன்னையே ஞான வேள்வியாய் கரைத்த ஞான புருஷர் ராமானுஜர். நான் ஒன்று சொல்வேன், இன்றைய திருக்கோயில்களில் பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் 12 ஆழ்வார்களும் இருக்கிறார்களே, இவர்களை விடவா தமிழுக்கு தொண்டு செய்த மாமணிகளை நாம் இனி கண்டெடுக்க முடியும்? ஒன்று நினைத்து பாருங்கள் தோழர்களே, அவரவர்கள் என்ன கருத்தை இந்த மண்ணில் பதிவு செய்வதற்கு யாரோ ஒருவருடன் கைகோர்த்து சிலரை மகிழ்விப்பதற்காக கொள்கையை விட்டு, கோட்பாடை விட்டு, பரிசுக்கும் பாராட்டுக்கும் பரிதவிக்கின்ற ஆன்மீகவாதிகளுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன், எல்லோரும் இறைவனை தொட வேண்டும், எல்லோரும் இறைவனை தொட்டு பூஜிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிந்திக்கிறார் ஒரு மனிதர், ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருமேனியை தொட்டால் சிதைவு வருமே என்று சொல்லி, அந்த சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளில் படித்தவர்கள் மட்டும் அல்லாது எல்லோரும் இறைவனை தொடுவதற்கு, அவருடைய பாதார விந்தங்களை சேவிப்பதற்கு பாதுகையினுடைய பாதுகை சடாரியை மாறி மாறி தொட்டு வணங்குவதற்காக அந்த தொடர்பை இந்த மண்ணில் தொப்புள் கொடி உறவாக ஏற்படுத்திய பெருமை வைணவ கடல் ராமானுஜருக்கே உண்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸ்ரீரங்கம் எங்கு இருக்கிறது, திருக்கோஷ்டியூர் எங்கு இருக்கிறது? 8 எழுத்து மந்திரம், அதை சொன்னால் இந்த உலகம் உய்யும். ஒரு முறை இருமுறை அல்ல என் அன்புக்குரியவர்களே, இதை பார்ப்பவர்களுக்கு பணிந்து சொல்வேன், 18 முறை பூலோக வைகுந்தம் என்கின்ற ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்து தேய்ந்து கரைந்து 8 எழுத்து மந்திரத்தை உபதேசமாக திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் ராமானுஜர் கேட்டு பெறுகின்றார். ராமானுஜருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் நம்பி, இதை நீ பிறருக்கு சொன்னால் நரகத்திற்கு போவாய், ஏனால் இந்த உலகத்தில் உய்வதற்கான, சொர்க்கத்தை வீடு பேறு அடைவதற்கான ஞான மந்திரம் இந்த 8 எழுத்து மந்திரம். சரி என்று குருவிடத்தில் பணிவோடு பாடம் கேட்ட இந்த ராமானுஜர் அதற்கு பிறகு திருக்கோயிலின் கோபுர உச்சிக்கு நின்று அந்த 8 எழுத்து மந்திரத்தை நெஞ்சார உளமாற வாயாரச் சொல்கின்றார். காரணம், ஜாதி மத இன பேதம் கிடையாது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், ஆண் பெண் செல்வந்தர் வறியவர் என்கின்ற பாகுபாடு இல்லாது எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான 8 எழுத்து மந்திரத்தை சொல்கிறேன் என்று உளமாற சொல்கின்றார். ஆசான் கரம் பிடிக்கின்றார். மிகுந்த வேதனையோடு சொல்கின்றார், இதை சொன்னால் உனக்கு நரகம் என்று தெரியாதா என்றவுடன் ராமானுஜர் சொல்கின்றார், இவன் ஒருவன் தன்னைத்தானே காட்டிக்கொண்டு, இவன் ஒருவன் நரகத்திற்கு சென்று
மற்றவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றால் அதுதானே ஆன்மீகத்தின் அடிநாதம், அதுதானே ஆன்மீகத்தினுடைய வெத்து. என்னால் பிறருக்கு புனர்வாழ்வு, எனக்கு நரகமென்றால் குருவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று குருவையே கிடுகிடுக்க வைத்த உண்மையான புரட்சி மகான் ராமானுஜர். இன்னும் சொல்கின்றேன் என் அன்புக்குரியவர்களே, வைணவத்திற்கும் சைவத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. குரு நமஸ்காரம் என்றால் படுத்து எழுந்திருந்து வணங்கினால் போதும் சைவத்தில். ஆனால் வைணவத்தில் அப்படி அல்ல. ஆசான் போதும் போதும் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு விழுந்து நெடுஞ்சான்கடையாக கால்பற்ற வேண்டும். அப்படி சுடுமணலில், காவிரி ஆற்று மணலில் கடும் தவம் போல குருவினுடைய பாதத்தில் விழுந்து கடக்க உடம்பெல்லாம் கண்ணித்து போக குரு பொறுமை காத்தார். எல்லோரும் துடித்தார்கள். அப்போது குரு சொன்னார், இதுதான் சீடன் குருவின் மீது வைத்திருக்கக்கூடிய அளவற்ற பக்தி. உண்மையான குரு பக்தியின் புரட்சியாளன் இந்த ராமானுஜர். எப்படி உள்ளத்தில் கோயில் கட்டி ஆண்டவனை குடமுழுக்குக்கு அழைத்தானோ பூசலார், எப்படி படையேடாயாகேனோ பார்க்குவளை தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு மிதியடி நாற்காலி என்று குலசேகர ஆழ்வார் வியந்தாரோ, அதுபோல நம்முடைய இதயத்தில் புரட்சி என்கின்ற வார்த்தைக்கு பூபாலம் அமைத்த உண்மையான புரட்சியாளன் ஆன்மீகத்தில் ராமானுஜர். அந்த ராமானுஜர் கரம் பற்றி ஆனந்த வாழ்க்கையின் திறவுகோலை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.